அண்ணாமலை சில நேரங்கள்ல லட்சுமண ரேகையை தாண்டாருங்கிறது தான் ஆரம்பத்துல இருந்தே பிரச்சனை. பாஜக இது அவர்களுடைய பிரச்சனை. இதை முதல்ல அவங்க தெளிவுபடுத்தணும். இங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் நயினார் நாகேந்திரன் இருக்கிறப்ப அண்ணாமலைக்கு எதுக்கு இந்த மாதிரி ஒரு அத்துமீறலுக்கு பாஜக இடம் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க நிச்சயமா அது பாஜக தரப்புல தான் கேட்கணும். நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை உரசல் அப்படிங்கறதெல்லாம் எடுபடாதுங்க. ரெண்டாவது, இந்த துன்பியல் சம்பவத்துக்கு அப்புறம் அவர் இருக்கிறாரு விஜய் என்ன ஆயிட்டாருன்னா, அவருக்கு இன்னைக்கு ஒரே இது நம்ம மேல கொலைப்பழி சுமத்திட்டாங்க, நம்மள அரசியல தலையெடுக்க விடாம பண்ணிட்டாங்க, எக்காரணம் கொண்டும் நாம திமுகவை ஜெயிக்க விடக்கூடாது. அதாவது துன்பியல் சம்பவம் சில பாடங்களை கத்துக் கொடுத்திருக்கோம். நாம முதலமைச்சர் ஆகிறோமோ ஆகலையோ, ஆனா திமுகவை திரும்ப ஆட்சி அமைக்க விடக்கூடாது அப்படின்னு அவர் எல்லா படத்திலயும் எப்படி ஒரு வெறிகுண்ட கதாநாயகனா மாதிரி வில்லனை துவம்சம் பண்ணுவாரோ, அந்த மாதிரி இன்னைக்கு அந்த கதாநாயகனுக்கான வில்லன்க யாரு அப்படின்னா, மறைமுகமா யார் அடுத்த சிஎம் அவங்க தயார்படுத்தி வச்சிருக்காங்களோ அந்த உதயநிதியும் வெளியில காமிச்சிட்டு இருக்கிற தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் தான் திரு விஜய் அவர்களுக்கு இன்னைக்கு பிரதானமான எதிரி. என்னுடைய கணிப்புப்படி அதிமுகவிலையும் பாஜகவிலையும் அவர் இந்த கூட்டணிக்கு வருவார்னு சில பேர் விரும்புறாங்க, ஆசைப்படுறாங்க. 99% அவர் இந்த கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் சார் நான் நினைக்கிறேன்.